ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு பத்துக்குள்ளே நம்பர் ஒன்று சொல்லு. என்னடா காஃபியோட ஆரம்பிக்கிறீங்க, என்ன இப்படி கையில குடிச்சுனே ஸ்டைல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு நீங்களாம் யோசிக்கலாம். எத்தனையோ பேர் பல ஷோல இந்த மாதிரி மக்க கையில வச்சுனே அப்படியே பேசுவாங்க. நான் அந்த மாதிரி பேசக்கூடாதா, ஒரு யூடியூப் ஷோங்கிறதுனால பேசக்கூடாதுன்னு நீங்க யாரும் தப்பா சொல்லிடாதீங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டைல ஸ்டார்ட் பண்ணலாம் தான். காலையில காஃபி இல்லாமல் நமக்கு எதுவும் ஸ்டார்ட் ஆகாது. சரி, பீடாக் அண்ட் பிரவீன், போன மேட்ச் வந்து சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ. நான் ஒரு நிறைய விஷயங்கள் பார்த்தேன். எப்பவுமே சோசியல் மீடியால நான் மேட்ச் பாக்குறதோட மேட்ச் ஆக்சுவலா அவ்வளவா பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஹைலைட்ஸ் போட்டு பார்த்த ஷோக்கு வரதுனால மேட்சை பத்தின விஷயங்கள், அந்த ப்ரிவியூ அண்ட் ரிவ்யூ மீன்ஸ் எல்லாம் நிறைய பார்ப்பேன். அதுல ஒரு விஷயமா வந்து நீங்க எல்லாம் பாத்தீங்களான்னு தெரியல, இன்ஸ்டாகிராம்ல பத்ரி ஒண்ணு பண்ணியிருந்தாரு நம்ம இவரு சுப்பிரமணியம் பத்ரிநாத். நீங்க பாத்தீங்களா பீடா? பத்ரி வர்சஸ் பத்ரின்னு அவரே ஒரு பக்கம் சிஎஸ்கேவாவும் அவரே ஒரு பக்கம் எம்ஐயாவும் அவரே பேசிப்பாரு. அவர் அது ஒண்ணு சொல்றாரு, எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. அவர் வந்து வாங்க வாங்க நீங்களே என்ன பண்ணீங்க, ஒன்னும் ஜெயிக்கல, வாங்க வாங்க அப்படின்னு சிஎஸ்கே கூப்பிடுறாரு. உடனே எம்ஐ சொல்றாங்க, நாங்களாவது பரவாயில்ல, போன மேட்ச் ஏதோ ஜெயிச்சிட்டோம், அந்த மாதிரிலாம் ஏதோ பேசிட்டு கடைசியில சொல்றாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான். என்னையா நமக்குள்ளேயே சண்டை, நீ 5 மணி பஸ்னா நான் 6 மணி பஸ், ஏதோ வரேன் இரு. சூப்பரா இருந்தது. இன்ஃபேக்ட் ரொம்ப கியூட்டா இருந்தது. போன மேட்ச் வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது பிரவீன். அதுல வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கிற விஷயம் நம்ம யூடியூப் சேனல்லே போட்டிருக்காங்க. அந்த எல்பிடபிள்யூக்கு நீங்க வந்து இது பண்ணிட்டீங்க, டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணிட்டீங்க, ஃபியூஸை பிடிங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ராமசாமி மாதிரி இப்போ பீடாக் ட்விட்டர்ல ஏதோ பண்ணிட்டு வந்திருக்காரு, அது என்னன்னு கேட்போம். பீடாக் சொல்லுங்க. என்னத்தை சொல்றது, நாங்களே நொந்து போயிருக்கோம், இவ்வளவு எண்ணெய் இருக்கு ஆனா எல்லா விளக்கும் அணிஞ்சு போச்சுன்னு ஒருத்தர் வந்து டிஎம் பண்ணாரு. சார் இப்பயும் ஒண்ணு கெட்டு போயிடல, சான்ஸ் இருக்கு, இதை படிங்கன்னு பட்டார்னு பிளாக் பண்ண. இதுக்கு மேல எனக்கு பொறுமையே கிடையாதுன்னு. ஏன்னா என்ன பார்த்தா அவ்வளவு பெரிய எழுச்சிவானா இருக்கு உங்களுக்கு. நிறுத்திக்கலாம் போறோம் இது. ஏன் அவர் என்ன அனலைஸ் பண்ணாம ரிசர்ச் பண்ணாமல சொல்லிருப்பாரு. 2020ல 12 பாயிண்ட்ஸ்ல ஃபினிஷ் பண்ணாங்க. பேக்ல ஒரு ரெசர்ஜென்ட் சிஎஸ்கேவா வந்தாங்க. சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம போன மேட்சை பத்தி பேசலாம். வான்கேடே ஸ்டேடியம், அதாவது வான்கேடே ஸ்டேடியம்ங்கிறது வந்து எம்ஐயோட ஒரு இரும்பு கோட்டை அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து திருப்பி வான்கேடேல ஆக்சுவலி ரொம்ப சர்ப்ரைசிங். எம்ஐ வந்து இப்பதான் விளையாடுறாங்க வான்கேடேல. ஏர்லியான இந்த டோர்னமெண்ட் அவ்வளோ மேட்சஸே விளையாடல. இந்த மேட்ச்ல வந்து டிஆர்எஸ் ஸ்விட்ச் ஆஃபா இருந்தது. பிரவீன், உங்களோட ஒரு சிஎஸ்கே ஃபேன் அந்த எமோஷன்ல என்ன சொல்ல வரீங்க? அந்த டிஆர்எஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வேணுட்டே பிடிங்கிட்டு இருப்பாங்களோ? வேணுட்டு எல்லாம் கிடையாது, பட் ஆனா அது வந்து தப்பா தெரிஞ்சது. 2 விஷயம். ஒண்ணு வந்து 15 மினிட்ஸ் லேட் ஆரம்பிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபுல் மேட்சுக்குமே டிஆர்எஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் அன்ஃபேரா இருந்தது. ஏன்னா இப்போ வந்து பவர் பிளேல பவரே இல்லை. அது என்ன பவர் பிளே? ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு வந்து கரண்ட் இல்லாத போது ஷாக் அடிச்சது. கரண்ட் இல்லைன்னா எங்களுக்கு ஷாக் அடிச்சது. ஸோ அது பவர் பிளேல தவறு பிளே. அது வந்து ரொம்ப தவறான விஷயமா இருந்தது. 15 மினிட்ஸ் லேட் ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லைன்னா ஃபுல் மேட்ச்க்குமே டிஆர்எஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தா எல்லாமே யூனிஃபார்மா இருந்தது. ஸோ யாரும் வேறுட்டெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் இது வந்து இந்த மாதிரி அன்அவாய்டபிளா இருக்கிறது வேற என்ன பண்ணிருக்கலாம்ன்றதை யோசிச்சு பண்ணிக்கலாம். இது வந்து டெஃபினட்டா இல்ல, ஆக்சுவலி வந்து இது வேற எதுவுமே பண்ண முடியாது. இது ஒரு காமன் ஃபீச்சர். நிறைய நம்ம கிரிக்கெட் ஃபேன்ஸுக்குலாம் கிரிக்கெட் ஃபேன்ஸுங்கிறதோட ஐபிஎல் ஃபேன்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை கொண்டு வரேன். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்பையர் அவுட் கொடுத்துட்டாங்க, அம்பையர் தவறா அவுட் கொடுத்துட்டாங்க, அம்பையர் அவங்க ஆளு. இப்போ நம்ம டென்னிஸ் பால் கிரிக்கெட்லாம் விளையாடுவோம். டென்னிஸ் பால் கிரிக்கெட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதனால நம்ம ஊரோட கிரிக்கெட் எப்படி பேசுவாங்க, நம்ம பசங்களாம் எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். அதனால சொல்றேன். டென்னிஸ் பால் கிரிக்கெட்லாம் பேட்டிங் டீம்ல இருந்து அம்பையர் வருவாங்க. பிரவீன், உங்களுக்கு ஷூரா தெரிஞ்சிருக்கும். அவன் பேட்டிங் டீம்ல இருந்து அம்பையர் வரும்போது அந்த பேட்டிங் டீம் அம்பையருக்கும் போலிங் டீமுக்கும் கொடாடி சண்டை கன்ஃபார்மா நடக்கும். சோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மளோட ஐஸ் மெமரி அண்ட் டிஎன்ஏ மெமரி. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அம்பையர் சீட்டிங் பண்ணிட்டாட்டா அப்படின்னு. அம்பையரே கடுமையான ப்ரெஷர்ல இருக்காங்க. அவங்க அந்த ஒயிட் லைனை பாக்குறதா, கேப்டன் திட்டு வாங்குறதா, சைட்ல இது பண்றதா, கமெண்ட்ரியில ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே பாவம் பயங்கரமா பண்றாங்க. ஆப்வியஸ்லி ஒரு எரர்ங்கிறது வந்து டெஃபினட்டா பண்ணலாம். பட் என்ன ஆகும்னா, இது டிஆர்எஸ் வந்து அது வந்து டிஆர்எஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, கரெக்டா சொல்றேன்னா பிரச்சனை எங்கேயாவது திருத்திக்கோ. பல கேமராஸை வேற ஆங்கிள் இருந்து வைப்பாங்க. ஓகே, வந்து செட் பண்ணிடுவாங்க. ஸ்டம்ப் மைக் பின்னாடில இருந்து, சைட்ல இருந்து, மேல இருந்து, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேமரா செட் பண்ணிடுவாங்க. டிஆர்எஸ்ங்கிறது வந்து ஒரு ஹாக்கை. அவங்க வந்து ஒரு இந்த கம்பெனி, இங்கிலாந்து பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சம்டைம்ஸ் இந்த மாதிரி பின்னாடில இருந்து அவங்க they have to get that, அதை வந்து ஃபீட் பண்ணணும், டேட்டாவை ஃபீட் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட்டை த்ரோ பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அது சடனா வந்து இட் வில் கோ. ஒரு 2-3 பால்ஸுக்கெல்லாம் கூட வந்து மிஸ் ஆயிடும். இப்போ டிஆர்எஸ் நாட் அவைலபிள், அது உடனே அம்பையருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அம்பையருக்கு இன்ஃபார்ம் பண்ண உடனே அம்பையர் என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் வேலையா கேப்டனை, ஃபீல்டிங் டீம் கேப்டன், பேட்டிங் ஆடுறவங்க 2 பேர்ட்டையும் சொல்லணும், இந்த மாதிரி டிஆர்எஸ் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங்,
அதனால பார்த்து விளையாடுங்க. இப்ப லோக்கல் லீக் மேட்ச் எல்லாம் கூட சொல்லுவாங்க, டே அம்பையர் டக்கு டக்குன்னு சுட்டுறான்டா, அவுட் குத்துறான்டா, கால்ல வாங்காம மாறுறா அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி டிஆர்எஸ் இல்லாத போது கால்ல வாங்காம, ஆப்வியஸ்லி அப்படி கிடையாது. இன்டர்நேஷனல் லெவல், எலிட் லெவல்ல அந்த மாதிரிலாம் நடக்காது. ஸோ தே வில் இன்ஃபார்ம். ஸோ உடனே காலில் வாங்கினதுக்கு அப்புறமா நீங்க கேட்டீங்க அதனாலலாம் வந்து பவர் அவுட் அந்த மாதிரிலாம் ஆகாது. பட் இட் டஸ் ஹேப்பன். எங்கேயோ ஒரு மீம் கூட பார்த்தேன், ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் லீக்ஸ் இதுல வந்து இதுவாயிடுச்சு அப்படின்னு. ரிச்சஸ்ட் லீகா இருந்தாலும் புவர் லீகா இருந்தாலும் இந்த மாதிரி தான் நடக்கும். நீங்க எவ்வளவு என்ன சொல்றது, என்னவா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மால் ஃபங்க்ஷனிங், ஒரு டெக்னிக்கல் மால் ஃபங்க்ஷனிங் வந்து இட் ஹேஸ் நத்திங் டு டு வித் தி ரிச்சஸ்ட் லீக் ஆர் வாட்எவர் இட் இஸ். இப்போ கன்வின்ஸ்டா இருக்கீங்களா ஒரு ஃபேனா, இல்ல இன்னும் ஸ்டில் அன்ஹாப்பியா? 15 மினிட்ஸ் லேட்டா ஸ்டார்ட் பண்ணலாம்னு உங்களுக்கு சொன்னீங்க. 15 மினிட்ஸ் லேட்டாலாம் ஸ்டார்ட்டே பண்ண முடியாது பிரவீன். 7:30 உலக இப்போ ஒண்ணுமே இல்ல, சினிமா ஷோ போடணும், 6:15 ஷோ பீஸ்ட் படம் போடணும், 6:15 ஸ்டார்ட் பண்ணணும்ல, டிக்கெட் கொடுத்து தியேட்டர்ல உட்காரணும்ல, யாரோ 2 பேர் வரலங்கிறதுக்காக லேட்டா ஸ்டார்ட் பண்ண முடியாது. எப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னா பிரவீன், என்ன யோசனை சிந்திப்பு அப்படின்னா, டிஆர்எஸ் இல்ல, உனக்கும் இல்ல அவனுக்கும் இல்ல. உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கார்ட் பிஹைண்ட் ஆகலாம், அம்பையர் நாட் அவுட் கொடுக்கலாம். நான் அப்படியே ஃபிளிப் பண்ணி பாருங்க, அம்பையர் நாட் அவுட் கொடுக்கலாம், போலிங் டீம் மும்பையால எடுக்க முடியாம போயிருக்கலாம். சோ ஐ மீன் ஐம் ஜஸ்ட் சேயிங், உதாரணத்துக்கு இது ஒரு ஃபேர். அவங்க எப்படி யோசிப்பாங்க, அம்பையர் மேட்ச் ஃபீல்ல என்ன யோசிப்பாங்கன்னா, சரி 2 டீமுக்கு ஒண்ணு தான்டா, அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ வென் இட் இஸ் ஈவன் ஆன் போத் சைட்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த டிஆர்எஸ் அவுட் ஆனதுக்கான விஷயம். பிரசன்னா, அது வேற ஏதாவது சொல்ல ட்ரை பண்றீங்களா, சொல்ல ஆசைப்படுறீங்களா? இல்ல, இப்ப நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அந்த டிஆர்எஸ் பால் ப்ரொஜெக்ஷன்ங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இட்ஸ் சயின்டிபிக் ரிலேட்டட் திங். மல்டிபிள் கேமராஸோட ப்ரொஜெக்ஷன்ஸ்ல சென்சார்ஸை வச்சு ஃப்ரம் த டைம் த பால் இஸ் ரிலீஸ் அண்ட் இட் ஹிட்ஸ் த பிச், த ப்ரொஜெக்ஷன் இன் த ஏர், த டீவியேஷன், அதுக்கப்புறம் அங்கேருந்து பிச் ஆனதுக்கு அப்புறம் போறது, அவங்க எல்லாத்தையும் சிங்க்ரனைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒரே வியூல இருந்து அப்படியே போயிட்டு இப்படி அடிச்ச உடனே அவுட் நினைக்கிறீங்க. அந்த ஒரு வியூல எடுக்க மாட்டாங்க. மல்டிபிள் கேமராஸ் சென்சார்ஸ்ல வச்சு சிங்க்ரனைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஃபீட் பண்ணாதான் அவங்களுக்கு அந்த ஃபைனல் அவுட்புட் வரும். அதுவே வந்துட்டு இட்ஸ் நாட் 100%, இட் இஸ் க்ளோஸ் டு 100%, which is an achievement, having something rather than nothing. அப்படிங்கும் போது அந்த ஒரு சைடு அவங்களுக்கு டெக்னிக்கல் இஷ்யூ வந்தா கூட அவங்க அந்த சான்ஸே எடுக்க மாட்டாங்க. என்ன பண்றாங்க, டிஆர்எஸ் நாட் அவைலபிள்ன்றாங்க, which is a right call. பட் அன்பார்ச்சுனேட்டா இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி அதே ஒரு டெசிஷன் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி ஒரு நச்சுன்னு ஒரு கார்ட் பிஹைண்ட் தேவன் கான்வேக்கு அம்பையர் ஃபாஃப் டூப்ளசி ஒன்று நிக் பண்ணாரு. அது எனக்கு இங்க கேட்டுச்சு. ஆக்சுவலி பெங்களூர்ல நான் இங்கதான் பார்த்துருந்தேன், நேற்று மேட்ச் இங்க கேட்டுச்சு. இறங்கி வந்து அடிச்சாரு, பட்டார்னு ஒரு சத்தம் வந்து இடிதான் இடிக்குதுன்னு பார்த்தா நிக்கு. ஆனா அம்பையர் அப்படியே சில மாதிரி நின்ட்டார், நாட் அவுட். ஸோ இட் ஆல்வேஸ் ஹேப்பன். சம்டைம்ஸ் என்ன ஆகும், அந்த அம்பையருக்கு அது காலை விழுந்திருக்காது, நிக்கு. இன்னொன்னு சொல்றேன், நானே ஒரு குவாலிஃபைட் அம்பையர் தான். கார்ட் பிஹைண்ட் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்க அவுட் கொடுக்குறது நிக்க வச்சுதான் கொடுப்பீங்களே ஒழிய அப்படியே கழுகு கண்ணால் அப்படியே பார்த்து இந்த டீவியேஷன் வச்சு பார்த்து எவனாலையும் பார்க்கவே முடியாது. இட் இஸ் ஒன்லி த சவுண்ட் பேஸ்ட் ஆன் பேட் எங்க இருக்கு, பேடு கிட்ட இருக்கான்றதை பார்த்து தான் கொடுக்குறாங்க. போது அம்பையர்ஸ் ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ். So it could have gone either way around. It's very unfortunate that we got caught up in that situation. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காத்துவாக்குல 2 காதல், அதுல எந்த காதல வேணா சொல்லலாம். நீங்க லவ் ஃபெயிலியரா இருந்தா கூட சொல்லலாம் பிரவீன், உங்களுக்கு நீங்க லவ் ஃபெயிலியருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. காத்துவாக்குல 2 காதல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள போயிடலாம். பிரவீன், பிரசன்னாவும் நானும் கிரிக்கெட் பேசி தள்ளிட்டோம். இதுல இருந்து நீங்க ஏதாவது காதல் ஃபெயிலியர் பத்தி ஏதாவது பேசலான்றீங்களா? லவ் ஃபெயிலியர் ஏதாவது ஆயிருக்கா? தாடி வேற ஃபெயிலியர்ல வந்து ஒரு சின்னதா ஒரு பாசிட்டிவும் இருக்கு. அது வந்து நம்பர் 1 காதல் வந்து தோனியோட இன்னிங்ஸ். ஸோ ஒரு சைட்ல எஃப்டிவி மாதிரி வந்துட்டு போயிட்டு இருந்தாலும், இன்னொரு சைட்ல வந்து அந்த எஃப்டிவி பாக்குற டீனேஜர் மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்து வந்து பக்கா வந்து ஸ்டெடியா நின்று ஆடிட்டு இருந்தாரு. அவர் எப்பவுமே பிரசன்னா சார் சொல்ற மாதிரி மகேந்திர சிங்கம் சிங்கிளா தான் வரும். அதே சிங்கிள் மட்டும் எடுக்காது, ஒரு 4 4 2 6 எடுக்கும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் காதல் வந்து தலை தோனி. அது வந்து நெகட்டிவ்லயும் ஒரு பாசிட்டிவ் பார்க்கணும்னா, அந்த மேட்ச்ல இருந்த ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் வந்து அவர் வந்து பொறுப்பேற்று ஒரு சைட்ல வந்து விழாம இருந்தது. அது 97 வந்தது, இல்லைன்னா அது இன்னும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் நெகட்டிவ்லயும் ஒரு பாசிட்டிவ். ரெண்டாவது வந்து உங்களுடைய 50. ஸோ சும்மா பின் கிட்டர் மாதிரி இறங்கி 2 4 அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவார் நினைச்ச ஆப்போனன்ட் டீம் எல்லாருமே இது கனவா அப்படின்னு சொல்லி பிஞ்ச் பண்ற மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் ஐபிஎல் எடுத்துருக்கு, ஃபர்ஸ்ட் 50 எடுத்துருக்கீங்க ஐபிஎல். இந்த புதுப்பேட்டையில வந்து ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வரும், இந்த அழகன் பெருமாள் வந்து சொல்லுவார், அந்த இதுல அறிவிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி இது வரும். அது மாதிரி பெர்மனன்ட் 1 டவுன் அறிவிச்சிடலாமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு போட்டா கரெக்டா இருக்கும். பெர்மனன்ட் 1 டவுன். ஸோ கண்ட்ராட்ஸ் ஆன் 50. ஸோ அது 2வது காதல்.
ரொம்ப நன்றி பிரவீன். பா இன்னும் அப்படியே காதலினும் காதல் தான் கேட்டேன், அதுக்காக பாட்டா பாடுறது. சரி, ஓகே, ரைட். இன்னொரு நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க, தலை வந்து இப்படி ஆடினார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப வந்து வியத்து பார்த்த ஒரு விஷயம், அதே மாதிரி கொஞ்சம் நல்லாவும் இருந்தது, சந்தோஷமா இருந்தது பாக்குறதுக்கு. வந்து அந்த விவேக் சொல்லுவார், ஒரு பணிகாரமே ஒரு ஸ்வீட் ஸ்டாலே பணிகாரம் சாப்பிடுகிறது ஆச்சரியப்படி அப்படின்னு. அந்த மாதிரி என்ன பண்ணாருன்னா, ஒரு கீப்பரே தோனியோட பிளான ட்ரம்ப் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் பால் என்ன பண்ணாங்க, இவங்க சிங்கிள் ஓட தான் இருந்தாங்க அந்த லாஸ்ட் விக்கெட்டுக்கு, டிஸ்கஸ் பண்ணாங்க. ரோஹித் சர்மா மிடான உள்ள கொண்டு வந்தாரு. நீங்க இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிக்க மாட்டேங்க, மிடான உள்ள கொண்டு வந்தாரு. மிட் ஆஃப் 2 பேருமே முன்னாடி இருந்தாங்கன்னா என்ன போடுவாரு போலரு, ஹார்ட் பேக் ஆஃப் லெங்த் இல்ல பவுன்சர் போடுவாரு. என்ன பிரச்சனை, கரெக்டா? அப்படின்னு தோனி என்ன சொல்லிட்டாரு முகேஷ் சௌத்ரி கிட்ட, முகேஷ் முக்குனாலும் பரவாயில்லடா, விட்டவனே ஓடிடுறா, செவல தாண்டு அப்படின்னு சொல்லிட்டாரு போல. இத வந்து இஷான் கிஷன் புரிஞ்சுக்கிட்டு பவுன்சரை போட்டவனே இப்படி கையை வச்சுன்னு டமால் ஸ்டம்ப்ல வச்சிட்டாரு. அதாவது வந்து அந்த மாதிரி கேம் அவேர்னஸ் பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்து. யூஸ்வலா தோனி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வந்து இன்னொருத்தர ட்ரம்ப் பண்ணி தான் பார்ப்போம். ட்ரம்ப்புக்கே டொனால்டா அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் பண்ணிட்டாரு அவரு இஷான் கிஷன். அது வந்து என்ன சொல்றது, ஒரு பிளேக்குள்ள பிளே. இதெல்லாம் நிறைய பேர் வாட்ச் பண்ணி இதெல்லாம் கவனிச்சிருக்க கூட மாட்டாங்க. பட் டெஃபினட்டா இஷான் கிஷன் brought his best game to the play அப்படின்னு சொல்லலாம். சரி பிரசன்னா, நீங்க சொல்லுங்க. இப்ப நான் சொன்னதுல ஏதாவது காதல் ஏதல் இருக்கா, இல்ல அப்படியே உட்கார்ந்துருக்க ஏதோ சொல்ல போற போல? பிரவீன் சார், லவ் ஃபெயிலியர்ல பத்தி கவலைப்படாதீங்க. இப்ப ட்ரெண்டே த்ரீஷா இல்லைன்னா 9 தாரா தான். இப்ப CSK இல்ல, அடுத்து யாரு? ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் நான் சப்போர்ட் பண்ண போறேன். இப்ப எனக்கு பிரச்சனை, நீ முதல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு தான் சப்போர்ட், அது எனக்கு மட்டும் தான் தெரியும். இல்ல அதாவது என்னன்னா, இப்ப RCB CSK தான் 2 ஃபேவரட் டீம்ஸ். இப்ப த்ரீஷாவும் கிடையாது, 9 தாராவும் கிடையாது, ரெண்டும் கிடையாது. சோ இப்ப RCB 14 பாயிண்ட்ஸ்ல உட்கார்ந்திருக்காங்க. RCB 1 வின் எடுத்துருவாங்க, கதவை திறந்துருவாங்க RCB. சரி விடுங்க, அப்படி ஏதாவது ரிவர்ஸ் சிங்ஸ் பண்ணி ஏதாவது வருதா பாப்பா. எனக்கு நான் எப்படி பாப்பேன்னா, கிரிக்கெட் 2 கான்ட்ராஸ்டிங் நாக்ஸ். ஒன்னு சுப்மான் கில்லோட 60 odd with a strike rate of 128 on a tough wicket, only 7 boundaries. அவர் எப்படி இன்னிங்ஸை பேஸ் பண்ணாங்கன்னா, அதுதான் எனக்கு குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா, பியூட்டிஃபுல்லா ரீட் பண்றாங்க விக்கெட்டை, டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணாங்க, சாய் கிஷோரை கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்க வந்து there is a very good chance they would have told to one of the top order batsmen, இந்த பாரு 150ல 160க்கு ஆடு, வேற எதுவும் ட்ரை பண்ணாத, அப்படி டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஸோ அந்த அப்ரோச்சை பார்த்தீங்கன்னா சுப்மான் கில் ஸ்லாக் பண்ணவே இல்லை, கடைசி வரைக்கும் பியூட்டிஃபுல்லா ஆடி மேட் அன் பியூட்டிஃபுல் அன்டிஃபீட்டட் 63. அதுக்கப்புறம் பெரிய மார்ஜின் அதை டிஃபெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், இந்த TNPL எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு யூனிக் ஃபீல்ட் செட்டப் வச்சு போடுவார் சாய் கிஷோர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம ஸ்லெட்ஜ் ஹேமர் ஜானி பேர்ஸ்டோ இப்போ 128 ஸ்ட்ரைக் ரேட்ல சொன்னேன். இன்னொருத்தர் எப்படின்னா 66-29 பால்ல 58 ரன் பவுண்டரி. அது பாரதியார் பாடியா இருக்காரு, ஓடி விளையாடு பாப்பான்னு. அதெல்லாம் ஒரு காதிலே போட்டுக்கல, தடால் அடிதான் வந்தோடனே RCB பியூட்டிஃபுல்லா போட்டாங்க. ஏன்னா அவரோட ஸ்ட்ரென்த்தே வந்து அந்த பக்கம் தான், கத்தி தான். ரொம்ப நல்லா போட்டாங்க, பியூட்டிஃபுல்லா கரெக்டா இருக்கு, இங்கே நல்லா போட்டு கொடுத்து எடுத்துக்கோமாமே அப்படின்னு. அவரு எப்படின்னா, ஒரு பக்கம் இந்த எருது கட்டெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த நிறைய பேர் குதிரைக்கு கடிவால கட்டிடுவாங்க. இப்ப கட்டிட்டாங்கன்னா ஒரே பக்கம் பாக்குற மாதிரி, அவர் எந்த பக்கம் போட்டாலும் வீசு மாமா அப்படின்னு சேவலா பெரியப்பாட்டி வீசினே இருந்தார். இன்னொன்னு சொல்லிடுறேன், இதே பேர்ஸ்டோ 2 இன்னிங்ஸ் டீப் ஸ்கொயர் லெக்ல இதே மாதிரி புல் பண்ணி அவுட் ஆயிருக்காரு. இப்ப நீங்க அனாலிசிஸ்ல எப்படி பண்ணுவீங்கன்னா, லாஸ்ட் 3 மேட்ச்ல சிமிலர் டிஸ்மிசல்ஸ் என்ன, புல் அடிச்சு அவுட் ஆறாரியா, ஸோ ஒரு டீப் ஸ்கொயர் லெக் இதையை வச்சுட்டு ஷார்ட்டா போட்டு குத்தி எடுத்துடலாம். ஸோ இங்கதான் வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபேக்டருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரோட பேக் லிஃப்ட், அவரோட ஸ்டில் பொசிஷன், நீங்க ஷார்ட்டா போட்டீங்கன்னா உங்களை ஷார்ட் ஆகிடுவார் அவர். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹஸ் ஹேப்பன். இப்போ அந்த 29 of 66 took the steam out of RCB. அதுலேருந்து அவங்க ரெக்கவரே 6 ஓவர்ல 83, அதோட மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் 60, இன்னொரு பக்கம் வந்து கிளாசிக் 60. I would still take classic 60. That is the most difficult way to adapt yourself on a difficult wicket where you have to curb your natural instincts. நீங்களே சொல்லுவீங்க கில் அடிப்பாருப்பா அப்படின்னு. So the 120th streak rate, அதான் யோசிச்சேன், என்னடா பிராபோன் விக்கெட்ட போய் ஒரு டஃப் விக்கெட் அப்படின்ட்டாரு அப்படின்னு யோசிச்சேன். இன்ஃபேக்ட் மேட்ச் முடியும் போது மைக்கசன் பேசிட்டு இருந்தாரு, மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். என்ன நினைக்கிறீங்க மைக்கசன் அப்படின்னாரு. அவர் உடனே சொன்னாரு, கடைசி 5 ஓவர்ல வந்து ஒரு 15 ரன் பர் ஓவர், 5 ஓவர்ல 75 ரன் அடிச்சிடலாம் அப்படின்னு. நான் நினைச்சேன் மனசுக்குள்ள எப்படி நினைச்சு யோசிச்சு பார்த்தேன், 5 ஓவர்ல 25 அடிக்க முடியாது ஒரு காலத்துல நான் புள்ளி போடும்போது. நிஜமா பிரவீன், அண்டர் 19 அண்டர் 22 ஒரு மாதிரி விஜய் ஹசாரே எல்லாம் ஃபர்ஸ்ட் விளையாடும் போது 5 ஓவர் 25 கையில 5 விக்கெட் இருந்தா நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தா கூட அடிக்க முடியாது. ரெட் பால் கொஞ்சம் கீழே போகும்.
5 ஓவர் 75 கேம் எங்க வந்துருச்சுடா அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் நினைச்சேன், சரி நம்மளும் கொஞ்சம் பழைய கட்டையா பழுது அடிஞ்சு போயிருக்கோம் போல, அந்த காலத்துல இருந்து யோசிக்கிறோம் அப்படின்னு நினைச்சேன் மனசுக்குள்ள. அந்த 3 Idiotsல இவன் சொல்லுவார், அமீர் கான், நீ நல்லா உறங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உறங்க வச்சு படுக்க போயிட்டு நம்ம இவரு சொல்லுவார், பஞ்சவன் பாரிவேந்தன், அது அப்படியே தமிழ்ல சொல்லுவார். சரி, எனிவே ரைட், அடுத்த ரவுண்டுக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. கேப்டன் பிரபாகரன். இந்த கேப்டன் பிரபாகரன்ல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் பீடாக. அதுக்கு முன்னாடி பிரவீன்கிட்ட கேட்கறேன். ஜடேஜா இப்போ வந்து ரூல்ட் அவுட் சிஎஸ்கேயோட என்டையர் காம்படிஷன்ல இருந்து. இன்ஃபேக்ட் வந்து என்னன்னா வந்து எனக்கு கொஞ்சம் ஆக்சுவலி ஜெனுவினா வருத்தமா இருந்தது. என்ன வருத்தமா இருந்ததுன்னா, ஒரு 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 பிளேயர் வந்து ஒரு கேப்டன் ஆயிருக்காரு, 6 கேம்ஸ் 7 கேம்ஸ் கேப்டன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து சடனா ஒரு கேப்டன் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு. வந்தபோது சரியான ஃபார்ம்ல வந்தார். ஆப்வியஸ்லி இந்த சீரீஸ்குள்ள வரும்போது செம ஃபார்ம்ல இருந்தாரு. அவர் ஒரு எம்பிபிங்க. சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம்ல இல்லை, எல்லா டீம்லயும் ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஹவு டு யூ டேக் இட்? ஒரு ஜடேஜாவோட இது எல்லாருக்குமே நடக்கும். இப்போ பாத்தீங்கன்னா கிரேட்ஸ் லைக் சச்சின் டெண்டுல்கருக்கே இந்த மாதிரி ஆச்சு. கேப்டன்சி அவருக்கு ஒத்து வரலன்னு அவரே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பியும் ஹி கேம் பேக் டு ஃபார்ம். அதனால கேப்டன்சி போன இதுலயே பிரசன்னா சார் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே கேப்டன்சின்றது வந்து அது. ஸோ அது மாதிரி இட்ஸ் ஓகே. அது வந்து வி வாண்ட் ஆல்ரவுண்டர் ஜடேஜா தேன் கேப்டன் ஜடேஜான்ற மாதிரி. ஸோ லெட் ஹிம் டேக் அ பிரேக், கம் பேக் ஸ்ட்ராங் ஃபார் த வேர்ல்ட் கப். அப்போ டெஃபினட்டா ஹில் பி பேக் டு ஃபார்ம்னு ஒரு நம்பிக்கை தான். ஸோ அதனால கேப்டன்சி இல்லைன்னா இட்ஸ் நாட் எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. அவர் வந்து வேற அவர் இல்லைன்னா இன்னொருத்தர் வருவார். பட் எங்களுக்கு பழைய பன்னீர்செல்வமா திருப்பி ஜடேஜா வந்தனாலே எங்களுக்கு அதுவே அதெல்லாம் வந்துருவாரு ஜடேஜா. அவருக்கு நான் ஜடேஜா அடிக்கடி சொல்லுவேன். ஜடேஜா வந்து அவர் எப்படின்னா, அவர் பிறந்த போதே, அதாவது நிறைய பேருக்கு அந்த பாகுபலி படத்தை சொல்லுவாங்கல்ல, இவன் பிடிக்கும் போது அமீர் சொல்லுவாங்க, அவர் கையை பிடிக்கும் போது என்ன வேகமா பிடிக்கிறான், பேரு பாகுபலி அப்படின்னு வைப்பாங்க. ஓகேயா? அந்த மாதிரி ஜடேஜா பிறந்த உடனே எப்படி பிடிக்கிறான் பாரு பால, எப்படி பிடிக்கிறான் பாரு பேட்டர், நீ கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லிதான் அவனுக்கு பேரே கிரிக்கெட்டர் தான் வச்சேன். நான் அவனை 14-15 இயர்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன். நேச்சுரல் கிரிக்கெட்டர். ஜடேஜாக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் ஒரு கிரிக்கெட்டர் டு கிரிக்கெட், ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிக்கெட்டரோட மனசு ஒரு கிரிக்கெட்டர் தான் புரியும். எப்படி என்ன கோ த்ரூ பண்ணிருப்பாரு மென்டலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு சிம்பத்தி இல்ல எம்பத்தி, அதை எப்படி ஃபீல் பண்ணிப்பாருன்னு. சரி, ஓகே. எனிவே, கேப்டன் தோனிக்கு ஏதாவது அட்வைஸ் வச்சிருக்கீங்களா இந்த மேட்ச்? இப்போ வந்து டீம் காம்பினேஷன்ல வந்து புதுசா இருக்கவங்களை ட்ரை பண்ணலான்றது தான் மேஜர். இது ஹரி நிஷாந்த், ஜெகதீசன் பிளஸ் 2 குழந்தைங்க வேற டீம்ல இருக்காங்க, மதீஷா பத்திரானா. அப்புறம் ஹேங்கர்ல எப்பவுமே ஹேங் ஆயிட்டு இருக்க ஹேங்கர் கேக்கர். ஸோ அவரு இந்த மாதிரி 4 பேர் அட்லீஸ்ட் 2 பேருக்கு சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். பிளஸ் அந்த மாதிரி தான் நடந்தது 2020 IPL சீசன்ல கூட. நம்ம வந்து அவுட் ஆஃப் இதுக்கு அப்புறம் தான் ருத்துக்கு சான்ஸ் கொடுத்து அவர் எங்க சொத்து ஆனது. அதனால தான். ஸோ அந்த மாதிரி இதுதான் பெஸ்ட் டைம் டு, இன்னும் 2 மேட்ச் இருக்கு. அப்போ வந்து இந்த 4 பேர் அப்படி இப்படி காம்பினேஷன்ல போட்டு கொண்டு வந்து அடுத்த சீசனுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு அவருக்கு சொல்ல வேண்டிய விஷயம். என்ன பீடா, ஒத்துக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன கேப்டன் பிரபாகரன்ல வந்து ஹார்திக் பாண்டியாக்கு என்ன சொல்ல போறீங்க? ஹார்திக் பாண்டியாக்கு நான் என்ன சான்ஸ் கொடுப்பேன்னா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இன்னும் எத்தனை தடவை தான் நீங்க இதை வேடை வச்சுன்னு இது பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்பா. ஒண்ணு அந்த ரமானுல்லா குர்பாஸுக்கு சான்ஸ் கொடுங்க. அவரு கண்ணில் கருப்பு துணி தான். அட்லீஸ்ட் அவர் என்ன பண்ணுவாரு, ஒன்னு 2 பால் அவுட் ஆடுவாரு, இல்ல 19 பால் மேட்ச் முடிஞ்சிடும். இல்லையா, நீங்க இந்த கன்வென்ஷனல் சாய் சுதர்ஷனுக்கே போங்க. கெட் சாய் சுதர்ஷன் இன். Virdhaman Saha is batting beautifully and he's keeping wickets. இப்ப வேடோட ரோல் ஒன்லி ஆஸ் a batsman. அவரை நீங்க நம்பர் 3ல ஆட விடுறீங்களே, ஒரு நியாயமானமா உங்களுக்கு சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. வெளியில இருந்து சாரி, பிரசன்னாவோட பாயிண்ட் கரெக்டா இருந்தாலும் நான் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வந்து இவனை மாத்தையே அத்தை மாத்து இத்த மாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் ஒரே ஒரு விஷயம் திருப்பி ரிமைண்ட் பண்றேன். இது நடந்திருக்கு 2010-11 சீசனா, எந்த சீசன் எக்ஸாக்டா 11 சீசன் நினைக்கிறேன். முரளி விஜய் வந்து ஆடினார் ஃபுல் சீசன், ஒரு 20-30 அந்த மாதிரி அடிப்பாரு. didn't have a great season until then. அது வரைக்கும் டீம் பேக் பண்ணிட்டே இருந்தாங்க. ரொம்ப ஈஸிங்க. அப்ப கூட சாஹா வெளியில உட்கார்ந்தாரு. எல்லாரும் சொல்லியிருக்கலாம் விஜய் தூக்கிட்டு சாஹா வாடுன்னு. கண்டினியூ பண்ணாங்க. விஜய் 95 அந்த இதுல வந்து சன்னி குப்தா ஒரே ஓவர்ல ஒரு 25 ரன் அடிச்சாரு குவாலிஃபயர்ல. ஃபைனல்ல போய் 95 100 அடிச்சாரு ஆர்சிபியோட. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கேம், செட் அண்ட் மேட்ச். ஸோ நான் வந்து ட்ரஸ்டிங் பிளேயர்ஸ், அவங்களுக்கு அந்த கண்டினியூட்டி கொடுக்கறது, அவங்களுக்கு என்ன தோணும், சடனா பேட் பிடிக்கும் போய் நம்மளை நம்பி இறக்கிருக்காண்டா, நம்ம கொடுக்கணும்டா, ஃபுல் எஃபர்ட் கொடுக்கணும். சில சமயம் ஒர்க் ஆகும், சில சமயம் ஒர்க் ஆகாது. பட் அந்த காம்பினேஷன் எஸ்பெஷலி பேக் எண்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட் ஒருத்தரை ட்ரஸ்ட் பண்ணி விளையாட்டிங்கன்னா அதை உடைக்கிறது வந்து எந்த அளவுக்கு நல்ல விஷயம் ஒரு IPL மாதிரி டோர்னமெண்ட்ல அப்படிங்கிறது இந்த ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னோட பாயிண்ட், நான் உங்களை தப்பா சொல்ல. நீங்க சொல்றது 300% கரெக்ட். நீங்க MVJயோட ஹிஸ்டரியை சொல்லிடுறேன். எந்த வருஷமே கண்டினியூஸா ஒரு 14 மேட்ச் எந்த டீமுக்கும் ஆடினதே கிடையாது. எந்த டீமுக்கு ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. அது கிங்ஸ் 11 பஞ்சாபா இருக்கட்டும், டெல்லி டே டேவில்ஸ்கா இருக்கட்டும், சென்னை சூப்பர் கிங்ஸ்கா இருக்கட்டும்,
ஒவ்வொரு வருஷமும் அவர் ஏதாவது நடுப்புற ஒரு 2 மேட்ச் வந்து டிராப் பண்ணிட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் பெருசா அடிச்சிருக்காரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வேடு மாதிரி ஒரு ஆளு, வேடு இஸ் நாட் a proven commodity like விஜய். அவர் வந்து 376 வருஷம் கழிச்சு ஐபிஎல் வந்திருக்காரு இப்போ. And he has not proved anything in the first 7 games. Proven commodity niya. Okay. So அப்படிங்கும்போது இப்ப சாய் சுதர்ஷன் இஸ் ஷோயிங் ப்ராமிஸ். பெருசா வந்து மேட்ச் வின்னிங் நாக் எதுவும் ஆல்டர் கொடுத்து பியூட்டிஃபுல்லா வந்துட்டு he has showed people that he belong to this level. அதுக்கப்புறம் இது ரமானுல்லா குர்பாஸ், அது ரிஸ்க் தான், நான் இல்லைன்னு சொல்லல. நீங்களும் குவாலிஃபை ஆயிட்டீங்க. இப்ப சென்னையும் குஜராத்தும் ஒரே பொசிஷன்ல தான் இருக்காங்க. 2 பேரும் மேட்ச் தோத்தாலும் எந்த இதுவும் கிடையாது. அவங்க குவாலிஃபயர்ஸே ஆட போறாங்க. 9 மேட்ச் ஜெயிச்சும் போது this is a time you can whether you can strengthen your இது. இன்னொன்னு தயவு செஞ்சு சாய் கிஷோரை டிராப் பண்ணாத. அடுத்தது வந்துட்டு அல்சாரி ஜோசப் பதில் ப்ளீஸ் ட்ரை அண்ட் கன்சிடர் லாக்கி ஃபெர்குசன். மற்றபடி எவ்ரி திங் இஸ் கோயிங் அண்ட் வெரி ஸ்மூத் ஃபார் தம். அவங்க வந்துட்டு தேர் ஹேவிங் எ செட் பேட்டர்ன் அண்ட் தேர் ஃபாலோயிங் இட், தேர் வின்னிங். இதுதான் கண்டிப்பா சொல்லுவேன். மேத்யூ வேட் மைட் நாட் பி எ சொல்யூஷன். ஹி மைட் ப்ரூவ் மீ ராங் இன் தி நெக்ஸ்ட் கேம். பட் நான் எப்படி பார்ப்பேன், நான் சாய் சுதர்ஷன் இஸ் லுக்கிங் வெரி வெரி குட் அண்ட் சாலிட். either try and get him or try something new. It might work. If it works, it's going to be a big bonus. Already you are topping the table, expected to play the qualifiers. அப்படிங்கும்போது ஒரு புது பாசிட்டிவ் திங் உங்களுக்கு ரமானுல்லா குர்பாஸ் மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு 19 பால்ல ஒரு 38 அடிச்சா இட்ஸ் only going to add teeth to your team. That's what my point is. சரி, ஓகே. எல்லாரும் புது புது அர்த்தங்கள் கேட்டிருக்காங்க. சிஎஸ்கே தரப்புல இருந்து கேப்டன் பிரபாகரன்ல புது அர்த்தங்களை யாராவது ஒருத்தர் வந்து அவங்களே பீஸ்டா இருப்பாங்களா அப்படிங்கறத வந்து பீஸ்ட் ரவுண்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பீஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம கேட்க போறது பிரவீன். புது அர்த்தங்கள்லாம் கேட்டீங்க. ஒரு 4-5 பேரை விளையாட வைக்கணும் அப்படின்னீங்க. எனக்கு இன்னும் அந்த 4-5 பேர்லாம் விளையாட மாட்டாங்க. அவ்வளவு சேஞ்செல்லாம் சிஎஸ்கே பண்ணவே மாட்டாங்க. ஸ்டெபிலிட்டியில பிலீவ் பண்ற ஒரு டீம். ஸோ நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? யார் பீஸ்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க யாராவது ஒரு புது ஆளை இறக்க போறீங்க, அவங்களே பீஸ்ட்னு சொல்லிட்டு போறீங்களா, இல்ல ஆஸ் யூஷுவல் ராய் டூ வில் டூ ரித்து எங்கள் சொத்து அந்த மாதிரி போறீங்களா, இல்ல பாயசமா? ரெண்டுமே இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 4 பேர்ல 2 பேர் கொண்டு வந்தா கூட போதும்ன்றதுதான் என்னோட பாயிண்ட். 4 பேர் புதுசா இருக்காங்க இந்த யங்ஸ்டர்ஸ். அதுல 2 பேர் உள்ள கொண்டு வந்து அடுத்த மேட்ச் அப்படி மிக்ஸ் அண்ட் மேட்ச்ல பண்ணலாம். பட் ஆனா யார் கொத்து வர போறாங்கன்னு தெரியல. ஸோ அதனால பழைய பீஸ்டுக்கு தான் போயாகணும். ஒரு பாயசம் ஒரு நார்மல் பீஸ்ட் வச்சுக்கலாம். அதாவது அந்த டீம்ல ஜிடில வந்து ஓபனர்ஸ் 2 பேரும் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் சூப்பரா இருக்கு. துள்ளி ஒரு பாயசம் துள்ளி வர்றாங்க. ஏன்னா விருத்திமான் அண்ட் சுப்மான். ஸோ 2 மானாக துள்ளி ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 2 பேர்ல சூனியம் வைக்க போறது சாஹா. அவரு சாஹா வரம் வாங்கிட்டு வந்தாலும் சாஹாவை சுவாஹா ஆக்க போறது. சுமார்ஜித்ல சிமர்ஜித் ஆகி அதுக்கப்புறம் செம்மர்ஜித் ஆடிட்டு இருக்கிற ஆக்சுவல் பீஸ் சிமர்ஜித் சிங். ஸோ சிமர்ஜித் சிங் நல்லா போட்டு அவர் வந்து சாஹா விக்கெட் எடுப்பார். ஏன்னா போன தடவை பாத்தீங்கன்னா போன ஷோல சொல்லும் போதே நிறைய விஷயம் நடந்தது. முகேஷ் சௌத்ரி தான் இஷான் கிஷான் எடுப்பாரு, விக்கெட் எடுத்தாரு. 3 விக்கெட் எடுப்பாருன்னு முகேஷ் சௌத்ரி ஆனாரு. அதுக்கப்புறம் திலக் வர்மா 30ல இருந்து 40 எடுப்பாரு, 34. ஸோ இது நிறைய விஷயம் நடந்ததுனால இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. சார், ஆன்டி கரப்ஷன் யூனிட் எங்க இருக்கு? அது ஏசிஎஸ் ஆன்டி கரப்ஷன். இவர் மேல ஒரு கேமரா வைங்க சார். ஏதோ என்னவோ பண்றாரு. ஓகே, இன்னைக்கு வேற யாரு? இன்னைக்கு சொல்லுங்க. ஓ, அது கணிதன்ல சிமர்ஜித் சிங் தான் இன்னைக்கு பீஸ்ட். ஓ, சிமர்ஜித் சிங். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ். சிமர்ஜித் சிங் ஆட வைக்கலாம். முகேஷ் சௌத்ரி நல்ல பவுலர். இதெல்லாம் வந்து ரொம்ப நாளா கதறி இருக்கோம் நாங்க. அவர் பீடாக்கு தான் வந்து முகேஷ் சௌத்ரி எல்லாம் வேணாங்க, சிமர்ஜித்தை மட்டும் ஆடுங்க அப்படிலாம் சொன்னாரு. இப்ப என்ன நினைக்கிறாருன்னு கேட்போம். சொல்லுப்பா, யாருப்பா பீஸ்ட் குஜராத்ல? இல்ல, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், இந்த சேஞ்சஸ் பத்தி பிரவீன் சார் சொல்லிட்டு இருந்தாரு. 2 டீம் தான் ஐபிஎல் ஹிஸ்டரியில கடைசி பிளேஸ் வந்ததே கிடையாது. ஒன்னு சிஎஸ்கே, இன்னொன்னு மும்பை. ஓகே, ஸோ அப்படிங்கும் போது ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்க கப்பு ஜெயிக்கல, குவாலிஃபை ஆகல, அது அடுத்த பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு ஃபேம்டு ஃப்ரான்ச்சைசி இந்த லாட்டரிங் அட் த பாட்டம் ஆஃப் த டேபிள், த லாஸ்ட் திங் தே வாண்டட் இஸ் டு ஃபினிஷ் ஆன் த பாட்டம் ஆஃப் த டேபிள். தட் ஈகோ வில் கெட் ஹர்ட். அப்படிங்கும்போது 2 பேருமே they will do everything possible to make sure they don't want to finish off with a wooden score. அந்த பாயிண்ட்ல even though I told in the last round புது பிளேஸ் ஆடுவாங்களா, you never know, they will take it very very seriously. இப்ப வந்துட்டு சாகா வரேன் கீகா வரேன், என்னோட பீஸ்ட் அவர் தான். அவர் சாகா இல்ல, ரன் அடிச்சு எல்லாத்தையும் சுவாகா பண்ணிடுவாரு. அவரு என்ன பேசுறீங்க நீங்க? அவர் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவரோட பவர் ஹிட்டே கிடையாது. பேக் ஃபுட் போயிட்டு ஸ்கொயர் டிரைவ் அடிப்பாரு. இன்னொன்னு என்ன பண்ணுவாரு அப்படின்ட்டு ஒரு புல் அடிப்பாரு. 2 ஏரியால தான் ரன்னே அடிப்பாரு. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் அவர மாதிரி ஒரு இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். ஸ்வீப் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆடுவார். இப்போ அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் விட்டார். ஏன் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிறது இல்லை? இன்னொன்று ஷார்ட் ஃபைன் லெக் இல்லைன்னா அழகாக பெடல் ஸ்வீப்பும் பண்ணுவார், இன்சைட் அவுட் ஷாட்டும் ஆடுவாருங்கும் போது someone like Moeen Ali who's doing so well,
பியூட்டிஃபுல்லா போடுறாரு மொயின் அலி. அவருக்கு கரெக்ட் ஆன்சர்னு பாத்தீங்கன்னா ரித்தமான் சாஹா ஸ்வாஹா, என்னோட பீஸ்ட் ரித்தமான் சாஹா. ரைட், ஓகே, தட் brings us to the end of this round. பீஸ்ட் யாரு அப்படின்னு 2 பேர் சொல்லியிருக்காங்க. பிரவீன் ஆஸ் யூஷுவல் ஒரு சூனியம் வச்சிருக்காரு. பிரவீன், மஞ்சள் துணியை போட்டு வந்து சூனியம் வைக்கிறீங்க, இதெல்லாம் சரியே கிடையாது. சரி, அடுத்த ரவுண்டுக்குள்ள போயிடலாம். கணிதன் ரவுண்ட்ல கணிப்பு பண்ண போற பிரவீன் கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். கணிதன், பிரவீன் சொல்லுங்க, என்ன கணிப்பு? கணிப்பு வந்து சிஎஸ்கே வந்து பவர் பிளேல 45 for 1. ஹையஸ்ட் வில் பி ருத்துராஜ் 70 பிளஸ் அடிக்க போறாரு வித் ஸ்ட்ரைக் ரேட் 160 அண்ட் மேக்ஸிமம் விக்கெட்ஸ் இன்னைக்கு மேட்ச்ல எடுக்க போறது தீக்ஷனா 3 விக்கெட் at எக்கானமி ரேட் 8.5. அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸ் பவர் பிளேல 52 for 2 எடுப்பாங்க. ஹையஸ்ட் வில் பி ஹர்திக் பாண்டியா 35 to 40 எடுப்பாரு வித் ஸ்ட்ரைக் ரேட் 175. ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அவங்க டீம்ல ரஷீத் கான் 3 விக்கெட் எடுப்பாரு வித் எக்கானமி 7.5. பிரவீன், என்ன சோழி கிழி உருட்டிட்டு ஏதாவது வருவீங்களா? என்ன இஷ்டத்துக்கு கணக்கு சொல்றீங்க? சரிப்பா, சொல்லுப்பா. நீ இந்த இது நல்லா இது ஃபுல்லா ஹை ஸ்கூல் இதெல்லாம் போயிட்டு வந்திருப்ப, ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல்லாம் போயிட்டு வந்திருப்ப, நீ ஏதாவது சொல்லு அதுல இருந்து. இப்போ பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆன் ஆவரேஜ் ஆஃப்டர் 16 games 170 for 6, பேட்டிங் செகண்ட் ஆன் ஆவரேஜ் 169 for 6. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு சூஸ். அதே மாதிரி சேஸ் பண்ற டீம் வந்து 9 ஜெயிச்சிருக்கு, பேட் பண்ற டீம் 7 ஜெயிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கும்போது தான் நீங்க என்ன பண்ணணும், என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, ஆப்போனண்டோட ஸ்ட்ரென்த் என்ன. இப்போ இவ்வளோ நாள் நான் படிச்சு கதறி எழுதுறேன் சிஎஸ்கே பேட்டிங் தான், ஆனால் குஜராத்தோட போலிங் தான் போடணும். ஏன்னா அவங்க எப்படிப்பட்ட டீம்னா they don't come and blast you. ஹர்திக் பாண்டியாவை பெரிய ஸ்ட்ரைக் ரேட்ல எதுவும் ஆடல. அப்படிங்கும்போது இன்னொன்னு பாத்தீங்கன்னா சீமர்ஸ் எக்கானமி இஸ் 8.85, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 7.80. இப்ப நான் வந்து ஏன் வந்து இதை சொல்றேன் அப்படின்னா, இப்ப எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, குஜராத் இஸ் புல்டோசிங் ஆப்பனன்ட்ஸ் வித் தி பால் அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. டேவிட் மில்லர் ஆவரேஜ் இஸ் 55 the strike rate of 141. Hardik Pandya averages 38 with a strike rate of 131. Sai Sudarshan averages 36 with a strike rate of 122. Rahul Tewatia averages 35 with a strike rate of 149. Shubman Gill averages 35 with an average of 137. Saha averages 31 at an average of 125. இன்னொன்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இந்த மாதிரி இந்த பாஸ்ரா இண்டெக்ஸ தட் இஸ் பேட்டிங் ஆவரேஜ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் டிக் பண்ணது குஜராத்தோட எஃபிஷியன்ட்டா எந்த டீமுமே இந்த காம்படிஷன்ல கிடையாது. டாப் 6 எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, போலிங் வச்சு புல்டோஸ் பண்றான்னு. ஓகே, லெட் அஸ் கோ டு தட். இப்ப ரஷீத் கான் இஸ் ஒன்லி கை who is having an economy of less than 7, that is 6.79, and his strike rate is 19.1. அது ஒன்றும் பெருசா பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. பயப்படணும்னு என்ன 15க்குள்ள இருக்கும் ஸ்ட்ரைக் ரேட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவோட எக்கானமி 7.58, முகமது ஷாமியோட எக்கானமி 7.87, அல்சாரி ஜோசஃபோட எக்கானமி 8.88, லாக்கி ஃபெர்குசன் 8.93, யாஷ் தயால் 9.44. அப்படிங்கும்போது இப்ப நான் கொடுக்கறத பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், இவங்களோட டாஸ் வின் பண்ணி பால் பண்ணணும். ஏன்னா அவங்க எந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில வருவாங்கன்னா, மில்லர் இஸ் ஒன்லி கை ட்ரைங் டு எக்ஸ்ப்ளோர். ராகுல் டெவட்டே கடைசியில வந்து அடிக்கிறாரே ஒழிய, நான் அந்த பெருசா அந்த 6-7ல இருக்கிற 140 ஸ்ட்ரைக் ரேட்டை பெருசா எடுக்க மாட்டேன். இந்த டாப் 4ல இருக்கிற ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் லிஞ்சரிங் அரௌண்ட் 125 and 130. ஸோ இப்போ சிஎஸ்கே வந்து ஸ்பின் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல வந்து பிக் விக்கெட்ஸ் ஆன் கன்சிஸ்டன்ட் பேசிஸ், பீட் மொயின் அலி ஆர் மஹேஷ் தீக்ஷனா. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்க என்ன பண்ண, பவர் பிளேயர் உங்களுக்கு விக்கெட் கொடுத்தா பர்டிகுலர்லி இட்ஸ் கோயிங் டு பி a 4 PM கேம், இட்ஸ் நாட் 7:30 கேம். ஸோ 3:30 மணி மேட்ச்ங்கும் போது இந்த டீமோட நீங்க என்ன பண்ணணும்னா, வேர் யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் them to bulldoze you for 190. ஸோ யூ வின் த டாஸ் அண்ட் யூ bowl first. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, சிஎஸ்கேக்கு சொல்றேன், T20 கிரிக்கெட்ன்றது தவ மாதிரி. ஆத்திரத்திலேயோ கோவத்திலேயோ சண்டை செய்யக்கூடாது, நிதானத்திலையும் புத்திசாலித்தனத்திலையும் அவனை அடிக்கணும், புரியுதா? அப்பதான் ஜெயிக்க முடியும். நீ சும்மா கோவப்பட்டியில வலுல ஜெயிக்க முடியாது. டாஸை வின் பண்ணு, போலிங் போடு. புது காம்பினேஷன்ல யாரும் ஆடாது, கடைசி பிளேஸ் வேணும். நான் சொன்ன மாதிரி 8வது பிளேஸ் வரணும். 145க்கு மூடி அதுக்கப்புறம் ஆட்சி காலி பண்றது 17 ஓவர்ல. இதுதான் ட்ரெண்ட்.
பிரவீன், ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்லலாம். பிரசன்னா போய் பாஸ்ரா இண்டெக்ஸ் எடுத்துட்டு வர. அந்த பாஸ்ரா இண்டெக்ஸ் அதாவது எப்படின்னா குஜராத் பத்தி சொன்னாரு, சிஎஸ்கே பத்தி சொன்னாரு. எப்போதுமே நான் ஒண்ணு சொல்றேன், இது எப்படின்னா சக்சஸுக்கு ஒரு அப்பாவை தேடுறது, ஃபெயிலியருக்கு ஒரு காரணத்தை தேடுறதுங்கிற மாதிரி தான். சக்சஸ்ஃபுல்லா ஒரு டீம் இருந்தா இந்த மாதிரி தான் ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் இருக்கும். அது அப்படித்தான். இதே குஜராத் லைன்ஸ் கீழே இருந்ததுன்னா அவங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ பேசிக்கலி நான் என்ன சொல்ல வரேன்னா, இதனால இந்த ஊருக்கு தெரிவிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, டேட்டாங்கிறது முடிஞ்ச உடனே நம்ம எல்லாம் பார்த்தே இதான் அப்படின்னு சொல்ற தமாசுக்காக தான். கிரிக்கெட்டுக்கும் அதுக்கும் பெரிய சம்பந்தம் எல்லாம் கிடையாது. டேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் டேட்டாவை எங்க யூஸ் பண்ணணும், எங்க யூஸ் பண்ணக்கூடாது. டேட்டாவை பிராக்டிஸுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். எனிவே இது வந்து வெரி வெரி குட் ஃபார் கன்சம்ஷன். நம்ம இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி அதை அட்ரஸ் பண்ணலாம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம், ஃபோரன்சிக்ஸ் பண்ணலாம், அதெல்லாம் வேற விஷயம். இப்ப நம்ம லாஸ்ட் ரவுண்டுக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. லாஸ்ட் ரவுண்ட் மீம் இன்ஜினியர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரவுண்டுங்க. நிறைய மீம்ஸ் பார்த்தேன் நம்ம குரூப்ல கூட. அதுல ரொம்ப பிடிச்ச மீம் ஒன்று வந்திருக்கு பார்த்தேன். அந்த மும்பைக்கு சிஎஸ்கே சொல்ற மாதிரி. ஐயோ போன்ல தான் பண்ணின்னு இருக்கேன். சரி நீங்களே சொல்லுங்க பிரவீன், நீங்க பார்த்த மீம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நியூ பேட்ஸ்மேன், அதாவது தோனி இந்த சைடுல இருக்காரு, நியூ பேட்ஸ்மேன் வர ஹாய் அப்படின்றாரு. see the plan is back அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்காரு. ஸோ பேசிக்கலி டைமே இல்லை அந்த எதிர்ப்பு வர பேட்ஸ்மேனுக்குன்னு சொல்றது. அது வந்து ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து 49 ரன்ஸ் கிராஸ் பண்ணிட்டாங்க. 49 ரன்ஸ் கிராஸ். அந்த குங்ஃபு பாண்டால ஒரு டர்ட்டில் ஒன்று வரும், மாஸ்டர் ஷீஃப் ஒரு மாஸ்டர், அது ஃபைனலி இன்னர் பீஸ். 49 ரன்ஸுக்கும் சிஎஸ்கேக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கு. அது வந்து ஆர்சிபின்றதுனால ஒரு பெரிய கனெக்ஷன்ஸ். அது கிராஸ் பண்ணிட்டாலே நம்ம வந்து போதும், இல்லைன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து வச்சு செய்வாங்க. ஸோ அதனால ஒரு பயங்கரமான இன்னர் பீஸ் அது. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மீம் ஒன்று பார்த்தேன். அது வந்து ஷேர் ஆட்டோல வந்து வடிவேலு வந்து 10 பேர் ஏற்றணும்னு சொன்னதுனால இவர் 10ஆவது வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. 9வது தோனி ஏறு 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 நான் 10வது அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் 10வது வந்தா ஃப்ரீ தானே. 10வது வந்தா ஃப்ரீ. அதனால இவர் வந்து மும்பை இந்தியன்ஸா போயிட்டு 10ஆவதா ஏறுறது ஒண்ணு. இன்னொன்னு ஒண்ணு பார்த்தேன். வந்து அந்த சிறுத்தை படத்துல இருந்து அந்த ஒரு டெம்ப்ளேட். இது அம்பையர் வந்து கான்வே கிட்ட சொல்றாரு, என் மேல தப்பு இல்ல பாவா, கரண்ட் இல்ல, அது பேட்டரி இல்லன்னு அந்த இதுல காட்டுவார் சந்தானம். பேட்டரி இல்ல, என் மேல தப்பு இல்ல பாவா, கரண்ட் இல்ல அப்படின்னு சொல்லி காட்டு. இல்ல நான் இன்னொன்னு கூட பார்த்தேன், அதுதான் ரொம்ப பிடிச்சது. சிஎஸ்கே மும்பை ஏதோ பேசிக்கிறாங்க, லாஸ்ட் பிளேஸ் ஏதோ அந்த மாதிரி ஏதோ பேசிக்கிறாங்க. அது நீங்க பாக்கலையா? இதான். ஆமா, இந்த 2 பாயிண்ட் ஜெயிச்சு நீ டேபிள் இதுல வந்து அவரு இதுலதான் அவர் போவாரு, அந்த ரேடியோ எல்லாம் வச்சு பிச்சை எடுப்பாரு. கவுண்ட் பண்ணி போயிட்டு வீடு வீடா போயிட்டு கோயில் இல்ல அது வேற. அது உடன்பிறப்பு. இது வந்து கோயில் காலையில வந்து இது வித்துட்டு இளநீர் வித்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுவாங்க. கரெக்ட். வடிவேல் வேற கூட வருவார், அந்த நூலை பிடிச்சி இழுப்பாங்க இளநியா. ஓகே, கடைசியில இளநிலாம் கூட காஞ்சி போய் அதுல இருந்து இப்படி. சரி பீடா, நீங்க சொல்லுங்க, ஏதாவது பாத்தீங்களா? அப்படியே குழந்தை மாதிரி, அந்த குழந்தையே நான் தான் சாருங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. இல்ல இப்போ முகேஷ் சௌத்ரி தான் டாபிக். அதுல ஒருத்தர் வந்து ஒரு மீம் போட்டார் பாருங்க. குபீர் சிரிப்பு என்னன்னா, விவசாயி ஒருத்தர் வந்து பூனையை வளர்க்குறேன், பூனையை வாங்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா அவங்க வாங்கி வளர்த்தது மலை சிறுத்தை அப்படின்னு. நம்ம காசி சார் இந்த மாதிரி நிக்கிற மாதிரி அந்த பக்கம் முகேஷ் சௌத்ரி போட்டோ வேற. இப்ப இதுதான் இது வந்து என்ன சொல்றது, அந்த சிவகுமார்னு ஒருத்தர் போட்டாரு இந்த மீமை. இதை பார்த்த உடனே பகீர் சிரிப்பு, பூனை என்னை நினைத்து மலை சிறுத்தையை வாங்கி வளர்த்த விவசாயி, அதிர்ச்சியில் மக்கள். இப்ப வந்து ஆப்வியஸ்லி ஆனஸ்ட்லி ஸ்பீக், இப்ப நான் கூட என்ன சொன்னேன், அவர் வந்து ஐ டோன்ட் திங்க் தட் இட் பிலாங் ஹியர், லாங் வே டு கோ அப்படின்னு சொன்னேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் தயாழகிரி சார் போட்டாரு, ஒரு இவரு மகேஷ் தீக்ஷனா ஒரு ட்ரிபிள் விக்கெட் ஓவர் வரக்கூடாதா அப்படின்னு. இப்ப ராதிகா வந்து அவர் பையன் ஏதோ போலீஸ்க்கோ ஏதோ இது பண்ணும்போது சொல்ல, ஏப்பா இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடிக்கூடாதா, அந்த மாதிரி கேட்கறதான் கேக்குறீங்க, 6 விக்கெட் ஓவர கேளுங்க, மேட்ச் சீக்கிரம் முடிச்சிடலாம்ல அப்படின்னு. சோ என்ன சொல்றதுன்னா, என்ன சொல்றது, நாளைக்கு என்ன மீன் போட போறாங்க, என்னதான் விளக்கு அணைஞ்சாலும் சரி நம்ம ஜெயிக்கிறது தானே எல்லாரும் யோசிக்க போறோம். அது எனக்கு நான் சொன்ன மாதிரி 8வது பிளேஸ் வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்ப்பா, கடைசி பிளேஸ் வரக்கூடாது. ரைட், வெல்டன் பாலாஜி சந்தான கோபாலன் அவர் தான் ட்வீட் போட்டுருக்காரு தயாரிக்கிறீங்க. நல்லா இருந்தது. கேட்கறதா கேட்கறீங்க ஒரு அதான் அத்தனைக்கும் ஆசைப்படுங்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்கலாம், எவ்வளவு வேணுமோ ஆசைப்பட்டு கேட்க வேண்டியதான்.
சரி ரைட். போன மேட்ச் எப்படி போச்சுன்னு சொன்னோம். இந்த மேட்ச் என்ன நடக்க போகுது, என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரசன்னா பயங்கரமா சொல்லியிருக்காரு. அவர் கணிதன் ரவுண்ட்ல சொல்லியிருக்காரு. ஹை ஸ்கோரிங்கா இருந்திருக்கு மும்பைல. எப்பவுமே டே கேம் அந்த கான்ட்ரரி டு மோஸ்ட் பிலீஃப் ஹை ஸ்கோரிங்கா இருந்திருக்கு. முதல்ல போலிங்க போடுன்னு பிரசன்னா சொல்லியிருக்காரு. 145ல முடிவு சொல்லியிருக்காரு. பிரவீன் ஆஸ் யூஷுவல் அவரோட கணிப்பை பண்ணியிருக்காரு. பிரவீனா பிரசன்னாவா யார் கணிதனா கணிப்பனா அப்படின்னு சொல்லி நீங்க மேட்ச் முடிஞ்ச உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.